ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதுவும் 1% பேர்ட்ட நாட்டின் பெரும் பங்கு சொத்து போய் சேருது. வர்க்க அடிப்படையிலான ஏழை பணக்காரருங்கிற வர்க்க அடிப்படையிலான வேறுபாடு, இந்த இடைவெளி கூடிக்கிட்டே இருக்கு, வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு அப்படின்னு பேசுறத தான் பிரதமர் மாவோயிஸ்ட் துணின்னு புரிந்து கொள்கிறாரா ராகுலின் பேச்சை? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்று பதில் சொல்லணும். 16 லட்சத்தை பற்றி அவர் சொன்னார். ராகுல் காந்தி ஐயா அவர்கள் 16 லட்சம் கோடி இருந்தால் 1 லட்சம் ரூபாய் எல்லா இளைஞர்களும் கொடுக்கலாம், இளைஞர்களும் கொடுக்கலாம்னு சொல்கிறார் இல்லையா? அந்த 16 லட்சம் எப்படி வாரா கடனாக ஆயிடுச்சு அப்படின்னா, அவரோட பாரத் ஜோடோ யாத்ரா போனார் தெரியுமா? யார் தெரியுமா? ரகுராம் ராஜன். அவரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர் தான் சொல்லியிருக்கிறாரு ஒரு இன்டர்வியூவில், இந்த லோன்லாம் 2004 2006 கொடுத்தப்பட்ட பணம். அப்போ யார் ஆட்சி இருந்தால் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, large number of bad loans originated between 2006 and 2008. ராஜன் சொல்கிறாரு, too many loans were given to promoters with history of defaulting loan. அவர் சொன்னது, public sector banks fail to adequately monitor promoters. தொழிலை வளர்க்க தானே கொடுத்துருக்காங்க, தவறாக கொடுத்துருக்காங்க. தொழிலை வளர்க்கணும், யாரால் வளர்க்க முடியும் அதை பார்க்கணும் இல்லையா? ஹிஸ்ட்ரி பார்க்கணும் இல்லையா? அவரால் தொழிலை வளர்க்க முடியுமா, அவர்களுக்கு முகாந்திரம் இருக்கிறதா, ஹிஸ்ட்ரி இருக்குதான்னு பார்த்துட்டு கொடுக்கணும். இதெல்லாம் பார்க்காம கொடுத்ததுனால தான் 2006 8 வரைக்கும் கொடுக்கப்பட்ட லோன்னால தான் ரகுராம் ராஜன் சொன்னது, வேறு யாரும் சொல்லலை. இதனால தான் வாரா கடனாக ஆகியிருக்கிறது 16 லட்சம். ஆனால் ராகுல் காந்தி ஐயா லோக்சபாவில் இருந்தபோது ஒரு தரவுகள் கொடுத்தாங்க. 16 லட்சம் வாரா கடனாக ஆச்சுங்க. ஆனால் ஒரு 4.5 லட்சம் கோடி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதை படிக்கல அவர். அது படிச்சிருப்பார், சொல்ல மறந்துட்டார். ஓகே, அது மாதிரி ஒரு 2.25 லட்சம் கோடி ரூபாய்கள் என்பிஏவாக போகாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு அசையா சொத்துகள் செக்யூர்ட் அசட்ஸாக மார்ட்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ரெக்கவர் பண்ணி அதுலேருந்து வரும் உங்களுக்கு ரெவென்யூ வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் அவர் சொல்லாமல் வெறும் 14 லட்சம் மட்டும் கொடுத்துட்டாங்க. அவரே தெரில 14 லட்சம் கோடி அவங்க காலகட்டத்தில் கொடுத்ததே அவர் தெரியல. ஆனால் மக்கள்கிட்ட இது மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கார்ப்பரேட் முதலாளிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? நீங்களே பண்ண மாட்டீங்க, நீங்களே பண்ணல. கர்நாடகாவில் டிகே சிவகுமார் சொல்கிறாரு, நான் 5 வாக்குறுதிகள் கொடுத்தோம், 40,000 கோடி ரூபாய் செலவாக போகிறது, அதனால் என்னால் கட்டமைப்புகளை இந்த வருஷம் பண்ண முடியாது. சார், உங்களாலே பண்ண முடியலன்னா இப்படி வெளிநாட்டு முதலாளிகளோ இங்கே உள்ளவங்களாம் பண்ணுவாங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு தேர்தல் வரதுக்கு முன்னாடி தேர்தல் அரசியலில் உள்ள வரதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்குறீங்க, 5 வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, இதெல்லாம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் இதுக்கு 40,000 கோடி செலவாகுங்க, என்னால் கட்டமைப்புகளை உருவாக்க முடியாது டிகே சிவகுமார் சொல்கிறாரு. சித்தராமையா என்ன சொல்கிறாரு, 13,000 கோடி ரூபாய் நான் கடன் வாங்க வேண்டியிருக்குது, அதனால் பண்ண முடியாது அப்படின்றாரு. இது ஒப்புதலாக அவங்க வாக்குமூலம் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டில். ஐயா சொன்னார், ஃபோர்டு நிறுவனம் மூடிட்டாங்க அப்படின்னு. ஃபோர்டு நிறுவனம் மூடினதுக்கு காரணம் இங்கே உள்ள தவறான கொள்கைகளும் அவங்க அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 40% தான் கெப்பாசிட்டி ஓடிட்டு இருந்தது, 40% தான் கார்கள் தயாரித்து கொண்டிருந்தார்கள். இங்கே அரசு ஒத்துழையாமல் இருந்ததுனால தான் அவங்க குஜராத்தில் இன்னொரு ஃபேக்ட்ரி போட்டாங்க. ஸோ குஜராத்தில் ஃபேக்ட்ரி போட்டோம், அங்கேயே 40% தான் ஓடித்து. ஸோ அதனால் காஸ்ட்டை மீட் பண்ண முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியல. அதனால தான் இந்த மறைவல் நகர் பிளான்ட்டை மூடினாங்க. இல்லை, இங்கே மத்திய அரசுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால், முடிவுகளால் 5 தனி குழுமங்கள் மட்டும் வளர்ந்துருக்கு. அதனால ஒன்றும் வேலை வாய்ப்பு ஒன்றும் பெருகலை. சரி, அப்படின்னா அப்போ அதான் இப்போ அவங்க தவறான ஒரு ஊழல்காரர்களோ இல்லை குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்கோ அப்படின்னா, தமிழகத்திலேயே அவங்கள வரவேற்கிறோம். எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம் வரவேற்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது, அதாவது நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போதோ ஒரு எதிர்க்கட்சி கூட்டத்தில் பேசும்போதோ நீங்கள் ஒரு குழுமத்தை மட்டும் வளர்க்கிறீர்கள் அப்படின்றீங்க. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்க போகும்போது, சிங்கப்பூரில் ரோட் ஷோ போகும்போது தமிழக முதலமைச்சர் ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு காமிக்கிறாரு. அங்கே அதானி சோலார் எனர்ஜியில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, இந்த பெரிய பிராண்ட் இங்கே இருக்குது, அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் உள்ளூரில் பேசும்போது அவங்க ஊழல்வாதிகள், கார்ப்பரேட் முதலாளிகள், பண முதலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அவங்க நல்லவங்க, இவங்களை பார்த்து நீங்கள் உள்ள வாங்கன்னு சொன்னால் இந்த இரட்டை நாடகம் மக்கள் ஏற்றுப்பாங்க. இதுதான் பார்க்குறாங்க. பேசும் ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.